உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, முழு உள்ளத்தோடு முழுதியத்தோடு உன் தேவனை நீ அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஆனால் ரெண்டாவது கமாண்ட்மெண்ட் உடனே என்ன சொல்றாரு, உன் அயலானையும் உன்னை நேசிப்பது போல நீ நேசிக்கணுன்றார். அல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்னன்னா, முழு உள்ளத்தோடு ஆண்டவர். அப்போ எப்படி நம்மளால ஆண்டவர் அன்பு கூற முடியும்? முழு உள்ளத்தோடு எப்படி அன்பு கூற முடியும்? அது முதல்ல என்ன பண்ண, நம்ம உணரணும். என்ன உணரணும்? ஆண்டவர் என்ன அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின் கனி தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரும் அன்புக்கு நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன், ஏன் என் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன சொல்ற, அந்த அன்பு நம்ம ஆண்டவர் அன்பு நமக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அயலானையும் நேசிக்க ஆரம்பிக்கும். நம்ம அயலானை நேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன பண்ணுறது ஒரு காரியம். ரெண்டு, ஏன்னா ஆண்டவருக்கு லிங்க் பண்ணுற ரெண்டுத்தையுமே. அப்போ என்னை நேசிக்கிற போல நீ உன் அயலானை நேசிக்கணும். என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறோம், அதே மாதிரி உன் அயலானை நேசிக்கணும். நம்ம அந்த அன்பு, ஆண்டவரோட அன்பு நமக்கு எப்படி வெளிப்படுது, ஆண்டவர் அன்பை நம்ம எப்படி உணர்றோம், எப்படி உணர்றோம்? இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோமே, அது ஆண்டவரோட அன்பு தான். ஏன்னா நீ பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, என் பாவம் நீங்கள் ரட்சிக்க நம்ம யாரும் வெளியே போனோன்னு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படு. ஆனால் அன்பு என்ன பண்ணுது, ஆண்டவர் அன்பு என்ன பண்ணுது, நம்ம பாவங்களை மன்னிக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு நிமித்தம் தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, நம்ம பாவங்களை மன்னிப்பது நிமித்தம் தான். நம்மளுக்கு அதுதான் ஒரு விசுவாசம். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தான்ற தைரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்க, ஒவ்வொரு நிமிடமும் என் பாவங்களை மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தைரியமாக வாழுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் நம்ம எப்படி உணர்றோம், நம்ம என்னை மன்னிக்கும் போது அந்த உணர்வு நமக்குள்ளே வருது. அதேமாரி நம்ம என்ன பண்ணணும், அயலான நீங்கள் எப்படி அன்புக்குரிய, எப்படி சாட்சி, எப்படி அந்த சாட்சி அது அயலானே நீ நேசிக்கிறா, அது எப்படி நீ சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது தானே ரட்சிப்பு. அதே அயலான் நம்மளுக்கு செய்கிற நெய்பர்ஸ், நம்ம செய்கிற குற்றங்கள் குறைகளை நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். அதுதான் நம்ம அன்பின் வெளிப்பாடு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுனே இருக்கக்கூடாது இல்லையா? அவன் குற்றக்குறைகளை நம்ம மன்னிக்கும் போது தான் என்ன பண்ணுறோம், நம்ம அன்பை அவங்ககிட்ட வெளிப்படுத்தணும். எப்படி ஆண்டவர் அன்பு நம்ம பாவங்களை மன்னிக்க அதை வெளிப்படுத்துகிறாரோ, அதே நம்ம இன்னொருத்தர் அன்பு எப்படி வெளிப்படும், நம்ம அவங்க பாவ குற்றங்களை மன்னிக்க முடியும். குற்றங்களை மன்னிக்கும் போது தான் அன்பு வெளிப்படும். அன்புள்ள உள்ளத்தில் தான் மன்னிக்கிற மனப்பான்மை வரும். சாதாரண மனுஷனால் முடியாது. உலகத்தார போய் பாருங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளே, ஆண்டவரோட பாவ மன்னிப்புன்னு அன்பை பெற்றுக்கொண்ட நம்மளே உலகத்தார மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அயலான நம்மளால் நேசிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படும். நம்ம முன்னால் ஒருத்தன் நம்ம வேலை லேட்டாக சேர்ந்துட்டு அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான், நம்ம முன்னால் தாங்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ நம்ம இவ்வளோ வருஷமே ஒன்றும் இல்லை, இந்த சபையிலே எடுத்துக்க, நான் பார்த்துருக்குறேன். ஒரு வருஷம் விசுவாசி ஒரு பைக்கோ காரோ வாங்கிட்டான்னா 5 வருஷமாக விசுவாசி என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறான். 5 வருஷமாக நான் வரணும் ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. நீ அவன் நேற்று வந்தான், இன்னைக்கு அவன் இதுவும் ஆயிட்டானு, பணக்காரன் ஆயிட்டான். ஒரு அயலான ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்கறது நம்மளுக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோமா இல்லையா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்ம எல்லாருக்கும் ஆசைப்படுறோம். ஆனால் அதே ஒரு அயலான்னு அவன் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால முடியல, தாங்க முடியல. 1 யோவான்
4:20-21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற, நீ உன் காணால பார்க்கிற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரனை நீ பகைத்து நீ நேசிக்க மாட்டேன்றே, நேசிக்காம இருக்கிறியே, அப்ப எப்படி என்னை நேசிப்ப? அப்போ நம்ம பொய்யன் தானே. ஆண்டவர் தான் சொல்றார், நீ பொய்யன் தான் சொல்றாரு. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்ப என்ன பண்றோம்? நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழல. தன் சகோதரனையும் மன்னிக்காதான் பகைப்பான். ஒரு மன்னிக்கிறவன் யாருமே பகைக்க முடியாது. மன்னிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும். ஆனால் மன்னிக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பொய்யனா வாழ்ந்துட்டு வரோம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, என்னை நீ நேசிப்போது போல உன் அயலானே நேசின்றார். நீ அன்பு உண்மையிலேயே ஆண்டவர் மேலே நம்ம அந்த அன்பு எங்கே வரும் தெரியுமா? அந்த அன்பு வரும்போது தான் நம்ம வந்து அயலானே நேசிக்கணும். The fruit of the love is only forgiveness. அன்பின் கனி என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு, நம்ம இந்த பிற குற்றங்களை மன்னிக்க நம்மளால மனசு இல்லைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை, அன்பு இல்லை. மரம் இல்லாமல் கனி கிடைக்குமா? மரம் இல்லாமல் கனி கிடைக்காது. அன்புன்னு தான் மரம், அதோட கனி தான். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். நம்ம ஒரு மத்திய சுவிசேஷம் 19:23-35 வரைக்கும் படிப்போம். கொஞ்சம் பெருசு ஒரு கதை மாதிரி போவோம். இது பாருங்க, 19. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் இது மத்திய 18:23-35. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடன்களை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராஜா இருக்கிறாரு, ஒருத்தர் பணம் கொடுக்கணும். என்ன பண்றாரு? பணத்தை கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். என்ன சொல்றான்? கொடுக்குறேன், பொறுமையா இரு அப்படின்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன்
26 24 படி. அப்போது அவன் ஊழியக்காரன் கால் வந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு? உண்டு அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அவனை மன்னிச்சிட்டார், கடனெல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவன் சொல்லுங்க? அவன் எல்லாமே கடன் வாங்கியிருக்கேன், நானும் கடன் வாங்கியிருக்கேன். ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி உனக்கு எனக்கு பணம் வேணான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்பட்டு என்ன பண்ண, இப்போ இவன் ராஜா கிட்ட தான் வாங்கியிருப்பான், வேறு யார்கிட்ட கடன் வாங்கிக்க மாட்டான். உடனே ஓடிப்போய் என்ன பண்ணுவான்? வீட்டில் எல்லார்ட்டும் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து கடன் ஆண்டவர் வேணாம், கடன் வேணான்ட்டாரு, கடன்லாம் போயிடுச்சு, நான் இனிமேல் வந்து கடங்காரம் கிடையாது, எல்லாம் விட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு சொல்லுவான், சந்தோஷப்படுவான். சொல்லுங்க, நீங்கள் எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கீங்க? அந்த கடன் கொடுக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ பாரம் குறையும். அந்த கடன் பாரம் எனக்கு தெரியும், எவ்வளோ பாரம் நான் தூக்கணும்னு சொல்லிட்டு அதை இறக்கி வைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு கொடுக்க வேண்டிய கிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை என்ன பண்ணுறான்? பணத்தை வைடா, குடுடா, இப்போவே கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு. ஆனால் ஜெயிலுக்கு போக உடனே யாரு? இவன் தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை மன்னிக்கிறாரு, மன்னிச்சுட்டு அவனை விடுதலை கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ணுறான்? இப்போ இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய கடனை தூக்கி அவன் நேபர் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன் அன்பினால் அவனுக்கு மன்னிப்பு தரார். இவன் மனுஷன்னா என்ன பண்ணுறான்? அவன் நேபரை வந்து என்ன பண்ணுறான்? அலையான்னு மன்னிக்க முடியாமல் போகுது. ஏன்? ஏன்னா அந்த அன்பை ருசிக்க முடியாது. ஆண்டவர் அன்பை ருசிச்சவங்க மட்டும்தான் வந்து முடியும். தான் அவன் அந்த அன்பை அவன் பாரு, அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா? அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஆண்டவர் என் கடலாம் அடைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்படாமல் இன்னொருத்தர் பிடிச்சி. நீங்களும் நானும் ஆண்டவர் அன்பை குறித்து நம்ம ஒவ்வொரு நிமிஷம் சந்தோஷப்படல. நீ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் அன்பு என்னை பாதுகாக்குது, ஆண்டவர் என் அன்பு நடத்துது, ஆண்டவர் என்ன எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்ற அந்த விசுவாசம், அந்த அன்பு உங்கள் இதயத்தில் இருக்காத போது நீங்கள் அயலானை நேசிக்கவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, முழு உள்ளத்தோடு என்னை நேசி, அப்போ தான் நீ அயலானை நேசிக்க முடியுன்றார். அந்த முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவர் நேசிக்காத போது எப்படி அந்த ஆண்டவரை உணரணும்? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து எனக்கு அதிகமாக நான் நேசிக்கிறேன், அந்த உணரும் போது தான் அந்த அன்பு நம்ம இதயத்தில் வரும்போது நம்ம அயலான நேசிக்க முடியும். அயலான நேசி உங்கள் கையில் வந்து திடீர் ரத்தன பிதான்னு வரா, ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் அவரால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவரால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? எப்படி கொடுக்க முடியும்? இது கூட பதில் சொல்ல முடியலையா? எப்படி கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். அவர்கிட்ட 500 ரூபாய் தான் அவர் கொடுக்க போறாரு, இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா? அப்புறம் வந்து கேட்குறேன் கொடுத்துருங்க, அப்புறம் வந்து கேட்குறேன், போகும்போது கேட்குறேன் கொடுத்துருங்க. இருக்கும் போது தான் கொடுக்க முடியும், இல்லாத எப்படி கொடுக்க முடியும்? உங்ககிட்ட அன்பு இருந்தால் தான், ஆண்டவர் அன்பு இருந்தால் தான் நீ இன்னொருத்தர் கொடுக்க முடியும், இல்லாதது நீ கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன முதல்ல ஆண்டவர் அன்பை உணரணும். அந்த அன்பு என்ன பண்ணோம்? அந்த வெளிப்பாடு தான் என்ன பண்ணோம்? பிறரை நம்ம நேசிக்க முடியும். என் பாவங்கள் குற்றக்குறைகள்லாம் மன்னிச்சு ஆண்டவரை நேசம். அதே மாதிரி அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, பிற குற்றங்குறைகள மன்னிக்கணும். Forgiveness is the fruit of love. பாவ மன்னிப்பு அன்பின் கனி. அன்பின் கனி எது தெரியுமா? பாவ மன்னிப்பு அன்பின் கனி. அன்பின் கனி வந்து என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஃப்ரூட் ஆஃப் லவ் சால்வேஷன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஃப்ரூட் ஆஃப் லவ் அன்பின் நிமித்தம் நம்மளுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கு. இந்த ரட்சிப்பை இன்னைக்கு நம்ம எப்படி கேரி ஓவர் பண்ண போகிறோம் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ தான் முக்கியமான ஒரு காரியத்துக்கு வரும்.
நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? போன வாட்டி நான் பேசும்போது இது 10 செகண்ட் ஜெபம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 10 செகண்ட் பாவ மன்னிப்பு ஜெபம் சொன்னோமா, ஞாபகம் இருக்கா? சில தலை ஆட்டுது, சில தலை கம்முன்னு யோசிக்குது, இப்படி தலையாட்டி யோசிக்கணும். அப்படி ஒரு வாட்டி பேசிட்டாரா ஐயா? போன மாதம் அவரை பார்க்கவே இல்லையே. 10 செகண்ட் ஜெபம், பாவமன்னிப்பு ஜெபம், அது சால்வேஷன் ப்ரேயர். இப்போ அது 10 செகண்ட் சால்வேஷன் ப்ரேயர். அல்லேலூயா. பிதாவே, ஆண்டவர் சிலுவையில் என்ன சொன்னார்? பிதாவே, அவன் பாவங்களை மன்னியும். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லை? எப்படி கேட்குது? எப்படி கேட்குது? வாய்ஸ் என்ன பண்ணுறது? அலையா வந்து இப்போ நான் வந்து தனியாக ரத்னபதம் காதில் பேசல, ஜோஷியா காதில் பேசல, ஜெனிஃபர் காதில் பேசல, எல்லா காதிலையும் தான் விழுவுது இல்லையா? அது என்ன பண்ணுறது? காற்று வாக்கில் போயிட்டே இருக்கு, காற்று வாக்கில் போகுது. இங்கேருந்து என்ன போகுது, அந்த அவங்க கேட்குது, அப்புறம் வெளியே கேட்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் அந்த 10 செகண்ட் ஜெபம். அயலான நீ மன்னிக்கும் போது, பிதாவே ஒரு பாவங்களை மன்னிக்கின்ற போது அது என்ன பண்ணுது? உலகத்துக்குள்ள காத்தா போகுது, உலகத்துக்குள்ள காத்தா போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்லையும் சரி, சபையிலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, வேலை ஸ்தலத்தையும் சரி, ரோட்டில் போகும்போதும், ரோட்டில் நடக்கும் போதும், ஒவ்வொரு முறையும் திடீர்னு நம்ம நடந்துகிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தோம் சைக்கிள்காரன் இப்படி பைக்காரன் போவான், நம்ம என்ன பண்ணுறான்? நான் சும்மா போகிறேன், எங்கே போய் இப்படி போகிறேன் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் இந்த 10 செகண்ட் ஜெபத்தை நீ சொல்லும் போது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கணும் போது, அது என்ன பண்ணுறீங்க? அந்த தெருவில் அந்த பாவத்தின் ஜெபத்தை நீங்கள் சால்வேஷன் ப்ரேயர் நீ கட்டிடு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரையும் நம்ம பிறர் பாவங்களை மன்னிக்கிற அந்த ஜெபத்தை பண்ணும் போது என்ன பண்ணுது? அது அப்படியே வேவ்ஸாக போயிட்டு இருக்கு. அது என்னத்தை கொண்டது? ஒரு ஸ்பிரிச்சுவல் சால்வேஷனை கொண்டு வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபர்கிவ்னஸை கொண்டு வருது, ஒரு ஆவிக்குரிய பாவ மன்னிப்பை கொண்டு வருது. இந்த ஆவிக்குரிய பாவ மன்னிப்பு என்ன கொண்டு வருது? ரட்சிப்பை கொண்டு. நீங்களும் நாங்களும் செய்கிற அந்த 10 செகண்ட் பாவ மன்னிப்பு ஜெபத்தை இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும். உங்களால் என்னால் தான் முடியும். அந்த நீ சொல்கிற பெரிய இந்த ஸ்பெஷல் ப்ரேயர், ஆஃப்டர் ப்ரேயர், இந்த ப்ரேயர், அந்த ப்ரேயர், அமாவாசை ப்ரேயர், எல்லாம் ப்ரேயர் எல்லாம் வரலாம் உண்டு, சபையால் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மன்னிப்பு ஜெபம். அந்த மன்னிப்பு ஜெபம் என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போ இந்த தாவூது புயல் ஒன்று வந்துடுதில்ல போன மாறங்க, அது என்ன பண்ணிச்சான்? ஒரே இடத்துல நின்றுங்கன்னு மேகத்தை அமுச்சு தான், சென்னை மேலே மேகத்தை அமுச்சு மழையை கொண்டாந்து, சென்னை மேலே மேகத்தை அனுப்பிச்சு கொண்டது. மழை தண்ணீர் எப்படி உண்டாவது தெரியல உங்களுக்கு? கடல்லேருந்து உருவாகி ஆவியாக தான் மேலே போகுது, மேலேயாக தான் அங்கிருந்து போகுது. அதே மாதிரி நம்ம மன்னிக்கிற ஜெபம், இந்த சால்வேஷன் ப்ரேயரை நம்ம சொல்லும் போது அது என்ன பண்ணுறது? ஒரு மேகமாக இருந்து மழையாக இந்த உலகத்தை கொண்டு வரும். உங்களுடைய என்னுடைய அந்த 10 செகண்ட் பாவ மன்னிப்பு ஜெபம் தான் என்ன பண்ணும்? உலகத்துக்கு சால்வேஷனை கொண்டு வர முடியும். உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர ஒரு முக்கியமான காரியம் தெரியுமா? நம்ம பாவம் மன்னிப்பு ஜெபம்லாம் கேட்டு உலகத்தில் ஜெபம் படிக்கணும், பைபிள் படிக்கணும், எல்லாம் படிக்கணும், அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை விட மேலான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சும்மா போயிருந்தாருன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் அந்த ஒரே ஒரு அந்த 10 செகண்ட் பிதாவே ஒரு பாவலை மன்னின்னு சொன்னார், அது மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய மன்னிப்பு கொடுத்தது. இன்றைக்கி மன்னிப்பு, அந்த பாவத்தை மன்னிப்பு தான் நம்பித்துருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த 10 செகண்ட் ஜெபத்தை நீ பாவ மன்னிப்பு சொல்லும் போது என்ன பண்ணுது? உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருது. ஆண்டவர் தான் சொல்கிறார், முட்டிக்காட்டு போட்டு ஜெபம் பண்ணு, 15 நாள் சாப்பிடாம ஜெபம் பண்ணு, அப்போ தான் சால்வேஷன் வரும்னு சொல்கிறார், ரட்சிப்பு வரும்னு சொல்ல. இல்லை, சாதாரணமாக உங்கள் வீட்டில் உட்காந்துக்கினே நான் சொல்லும் போது அந்த ஜெபம் என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டுக்காரன் போவோம், ஆஃபீஸில் பண்ணுறது, ஆஃபீஸில் போவோம், வேவ்ஸாக போவோம். நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் கர்த்தர் ரட்சது அது எப்படி பண்ணுறோமோ ஆண்டவர் அதுக்கு ஏற்ற அவசியம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரணம் இது தான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான், ஜெபம் பண்ண. அயலானனை நீங்கள் நேசிக்கும் போது என்ன பண்ணிக்க? அவன் பாவத்தை மன்னிப்புங்க, அவன் குற்றங்களை மன்னிப்பு. அப்போ அந்த பாவத்தை ஜெபத்தை நீ ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா.
கடைசியாக நான் ஒரு சின்னதாக முடிச்சிடுறேன். ஏன் ஒரு சின்ன ஒரு அப்போஸ்தலர் நடக்க 17 சரி ஆக்ஸ் அப்போ 7:60 படிமா 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. ஸ்தேவன் பாருங்க என்ன பண்றான், ஒரு பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லிட்டு அவன் மறிச்சு போறான். பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லிட்டு மறிச்சிட்டு போறான். நான் பைபிளை நீ படிக்கும்போது எந்த ஒரு சின்ன ஒரு 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 வார்த்தை கூட வீணா ஆண்டவர் எழுதுனல, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் எழுதியிருக்காரு. 58 படிமா, அதே 7:58. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். ஆக்ரோஷமா ஸ்தேவான் பேசினான். அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு வர்றாரு. என்ன பண்றாரு, அவனை நகரத்து புறமே தள்ளி தங்கள் வஸ்திரங்களை கழற்றி என்ன பண்ணான், யார் பாதத்தில் வச்சான், சவுல் பாதத்தில் வச்சான். இந்த இடத்துல முழுமையாக பார்த்தீங்கன்னா சவுலோட பேர் மட்டும்தான் வருது. நீ பார்த்தீங்களா சவுல் அந்த இந்த வசனம் தேவையா இந்த இடத்துல? இவ்வளோ கஷ்டமான ஒரு ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அவன் ஆக்ரோஷமாக அவன் பேசுனான், ஸ்ட்ராமாக பேசிட்டு மறிச்சு போனான். இந்த இடத்துல சவுலை பற்றி பேசணும் ஆண்டவர். துணி வைக்கிற இடத்துல தேவையா? துணி எங்கே போட்டால், துணி எங்கே போட்டால் இல்லை, யார் எங்கே போட்டால் எங்கே இல்லை, வஸ்திரம் எங்கே போட்டால் என்ன. ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சவுல் என்ற வாலிபன் காலில் போட்டான். அப்படின்னா ஸ்தேவானோட பாவம் மன்னிப்பு ஜெபம் சவுலுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் ஜெபம், என் பாவம் மன்னிப்பு ஜெபம் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டாருன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வேகமா இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கும். சும்மா நடந்து போகும்போது சொல்லிட்டு போங்க. யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணணும்னு காத்துன்னு இருக்காதீங்க. தப்பு பண்ணணும்னு காத்து இருக்காதீங்க. இப்பயே ஆரம்பிங்க. டெய்லி ஆரம்பிங்க. சொல்லிகிட்டே போங்க. அது பாட்டுக்கு அது என்ன செய்யணுமோ அது செய்திடும். இப்போ நம்ம ஜெபம் ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, மாத்திரை சாப்பிடு நான் பார்க்குறேன் என்னென்ன காம்பினேஷன் சொல்லி. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வாங்கிறதுக்கு அது எப்படி வேலை செய்யுது நம்மளால சொல்ல முடியுமா? மாத்திரை தலைவர் அனாசினா சராடினா போடுறீங்க, அது எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு போங்க. அது ஆண்டவர் மீது எல்லாம் பார்த்துக்க. அல்லேலூயா. இந்த பாவம் மன்னித்தும் ரட்சிப்பும் ஜெபத்தை சொல்லுங்கள். அந்த 10 செகண்ட் எப்போ சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருக்கு. எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். நடக்கும்போது சொல்லுங்க, படுக்கும்போது சொல்லுங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே போங்க. பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், நம்மளால் தான் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். உங்களை இந்த 10 செகண்ட் ஜெபம் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எங்களை அதிகம் நேச அன்பு தேவனே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. இந்த 10 செகண்ட் ரட்சிப்பும் ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்க அந்த கிருபை நீ கொடுத்ததுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரம் பிதாவே. எவ்வளோ ஈஸி ஆண்டவரே. ஏசப்பா, ஜஸ்ட் லைக் தட். குற்றங்களை மன்னியும் பிதாவே, பாவங்களை மன்னியும். ஒரு ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது நாங்கள் விசுவாசிக்கப்படுறது. அந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் செய்ய அந்த கிருபை கொடு. இந்த வார்த்தைகள் கேட்ட அத்தனை பேரையும் ஆஸ்வதிக்க முடியாமல் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசு பிதாவே. ஆமென்.